ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு வீக்கெண்டுனாலே பொதுவாக டல் மூடு தான். அதில் வேற காத்தால இந்த மழை பெஞ்சுட்டே இருந்தா கண்டிப்பாக கேட்கவே வேண்டாம், பேசாம படுத்துட்டே இருக்கலாம் போல ஒரு ஃபீலிங் இருக்கு. காத்தால காய் வாங்க போயிருந்தேன். காயெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்பதான் தளிகை பண்ணலான்னு ஃப்ரெஷ்ஷா முருங்கைக்காய் கிடைச்சிது. கொஞ்ச நாளாவே எனக்கு தெரிஞ்சு முருங்கைக்காய் ஒன்றும் சீசன் இல்லையா என்னன்னு தெரியல. முருங்கைக்காயும் கிடைக்கல, அட் த சேம் டைம் சின்ன வெங்காயம் சுத்தமா கிடைக்கவே இல்லை. ஸோ எங்கேயோ தேடி பிடிச்சி கொஞ்சம் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு. அதே போல முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காய் 15 ரூபா சொன்னாப்புல. அங்க பில் இதுல போட்டிருந்தது நான் கவனிக்கல. பேமெண்ட் பண்ண போற இடத்துல அந்த பொண்ணு 15 ரூபா கண்டிப்பா வேணுமா அப்படின்னு கேட்டுது. எவ்வளவு ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடணும்னு மனசுல தோண்டிடுத்து இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் சாம்பார் பண்ண போறோம் அப்படின்ட்டு. முருங்கைக்காய் சாம்பார்ன்றது வந்து யூஸ்வலி நம்ம ஆத்துல அரைச்சி விட்டு சாம்பார், பொடி போட்ட சாம்பார், வத்த குழம்புன்னு பண்ணுவோம். நான் இன்னைக்கு வந்து டிஃபரெண்டா ஒரு பேஸ்ட் அரைச்சி நான் சாம்பார் பண்ண போறேன். ஸோ கொஞ்சம் ஹோட்டல் டேஸ்ட் விரும்புகிறவாளுக்கு கண்டிப்பா அது பிடிக்கும். ப்ராபபிளி ஹோட்டல் டேஸ்ட் வெங்காயம் பிடிக்காத வாளுக்கு டெஃபினட்டா இது வந்து நல்ல சாய்ஸா இருக்காது. நான் இப்பயே சொல்லிடுறேன். பண்டிகை நாள்லாம் வந்து ரொம்ப நாளா அந்த பக்கத்துக்கே போகாதனால கண்டிப்பா இன்னைக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் இருக்க போறது. பரங்கிக்காவும் இருக்கு. பரங்கிக்காவை வந்து நார்மலா நம்ம வந்து தேங்காய் போட்டு காய் பண்ணுவோம் இல்லையோ, நம்ம ட்ரெடிஷ்னல் ஆத்துல பண்றது, அது போட்டு ஒரு காய் சாதம் இதெல்லாம் தான். வீக்கெண்ட்ல வந்து ஒரு சிம்பிளிஃபைடு தளிகை தான் இருக்கு. உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்கோ. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த முருங்கைக்காய் சொன்னேன் இல்லையா, இப்போ பேஸ்ட் ரெடி பண்ணி அரைச்ச சாம்பாருக்கு அதுக்கு வந்து ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்துட்டுருக்கேன், ஒரு 7-8 பூண்டு பல், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன், புளியை வந்து ஊற போட்டுருக்கேன், ஒரு சின்ன லெமன் சைஸ். வறுத்து பொடி பண்ணிக்கிறதுக்கு சாமான்கள்லாம் வந்து தனியா, கடலப்பருப்பு, கொஞ்சமாக வாசனைக்கு வெந்தயம், ஜீரகம், பருப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயை பருப்போடையே சேர்த்து வேகப்பட்டு எடுத்துட்டேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் தான் சாமான்கள். மஞ்சப்பொடி இதெல்லாம் வந்து பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். வத்த மிளகாய் இதோடு எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி வானலி வச்சுன்ட்டேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் குத்திக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சுட்ட கையோட சாமான்கள், காய் இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து இப்போ தான் லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு. நான் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டல் வாசனை கொடுக்கக்கூடிய தன்மை. கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ ஒரு 5-6 வத்த மிளகா, உங்களுக்கு எந்த மிளகா தேவைப்படுறது தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பருப்பு கலர் டர்ன் ஆகட்டும். கறி லீஃப், நான் வந்து தமிழில் சொல்கிறேன், புரியாத வாழ்க்கை இன்க்ரீடியன்ஸை வந்து நான் சைடில் இங்கிலீஷில் எழுதிடுறேன். ஸோ அதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கோ. கண்டிப்பாக ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் இங்கிலீஷ். கொஞ்சமாக பெருங்காயம், சாமான்கள்லாம் வறுபட்டுடுத்து. இப்போ வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10-15, அதே போல் 7-8 பல்லு பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி. இது நல்லா வறுபடட்டும். இதுக்கு காய் வதங்கிறதுக்கு மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு இதை வதக்கிக்கலாம். காரணம் என்னென்னா காய் சீக்கிரமாக வதங்கும், இல்லைன்னா டைம் எடுக்கும். அப்புறம் இந்த பேஸ்ட்டுக்கு உண்டான ஒரு மனம் வந்து அந்த உப்பு சேர்க்கறச்ச என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்.
அடுப்பு சின்னதாக வச்சுக்கலாம், சின்னதாக தான் இருக்குது ஆல்ரெடி. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க வேண்டிதான். அதுக்கப்புறம் குழம்பு பண்ண வேண்டிதான். ஸோ இப்போ நல்லா வதக்கி அதை வந்து நான் மிக்சியில் போட்டுன்ட்டேன். இதை இப்போ நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ இப்போ நல்லா வெழுமூணாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். நான் தேங்காய் வச்சு அரைக்கலை, வெறும் இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, வறுத்த சாமான்கள் மட்டுமே வச்சு அரைச்சிருக்கேன். ரொம்ப வாசனையாக இருக்குது அரைச்ச பேஸ்ட். இப்போ வானலியில் அதே வதக்கின வானலி தான் எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன், கடலெண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். இப்போ கடுகு, வெந்தயம், ஜீரகம் இதை நம்ம பொரிச்சிக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு ஜீரகம்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்செடுத்து இப்போ நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டுன்ட்டேன். இப்போ கரைச்சி வச்ச புளி ஜலத்தை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முருங்கைக்காய் இந்த புளி ஜலத்துலேயே வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் புளி கொதிக்க ஆரம்பிக்கிச்சு நம்ம இதோட உப்பு ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி பேஸ்ட்டில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ வந்து ஒரு சின்ன டீஸ்பூனால் 2 இது போட்டிருக்கேன். இதில் நான் அரைக்கிறதுல தேங்காய் வைக்கலை. ரெண்டாவது பார்த்தேல் அப்படின்னாக்க புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கரைச்சி விட்ருக்கேன். ஏன்னா தக்காளி வந்து 2 அரைச்சின்னு இருக்கேன். ஸோ அதுலேயுமே கொஞ்சம் லேசான ஒரு புளிப்பு இருக்கும். அதனால் இதில் புளி கம்மி தான். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு ஜலம் இருக்குது இல்லையா, அந்த பருப்பு ஜலத்தை இந்த மிக்சியில் கொஞ்சம் குத்தி இதோட கலந்துடலாம். இல்லைன்னா கச்சான்னு சாம்பார் அளவு ரொம்ப ஜாஸ்தியாகிடும். ஸோ இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்புறமா நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாம்பார் கொதித்து எண்ணெயெல்லாம் விட்டுட்டு வர ஆரம்பிச்சது. நான் இப்போ தான் கிளறி விட்டேன். இப்போ நம்ம இந்த பருப்பு, பச்சை மிளகா, கொஞ்சமாக வாசனைக்கு வெங்காயமும் அதோடு சேர்த்தே வேக போட்டிருந்தேன். ஸோ இதில் உள்ள காரம் ஆல்ரெடி வறுத்ததில் வத்த மிளகா காரம், இது 2 தான் இதில் காரமே. கொஞ்சமாக தனியாகவும் கடலப்பருப்பெல்லாம் அரைச்சி விட்ருக்கேன். சாமான்கள் பெருசாக சாம்பார் பொடிக்கு பண்ணுற மாதிரி நிறைய சாமான்கள்லாம் இதில் கிடையாது. தாளிக்கிறதுக்கு போட்டுருக்கேன். ஒரு கொதி இந்த பருப்பு இதெல்லாமே ஒத்தாப்பில் ஆன கையோடு நம்ம ஆஃப் பண்ணிட்டா விழுது அரைச்ச முருங்கைக்காய் சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடும். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. டிஃபன் ஐட்டங்களுக்கும் தொட்டு சாப்பிட்லாம், 2 நாள் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. தேங்காயெலாம் நான் போடலை. ரொம்ப எம்மியான சாம்பார் ரெடி. நான் இன்றைக்கி ரொம்ப லேசி டேன்னு சொல்லி புலம்பின்ண்டே தலையை பண்ண என்னை பெருமாள் ரொம்ப சோதிக்கிறார். அரிசி மூட்டையில் இந்த அரிசி அப்படியே சரிஞ்சு தரையில் கொட்டி எடுத்து எல்லாத்தையும் அள்ளி பண்ணி இப்போ சாதத்தை வைக்கிறதுக்குள்ளே எனக்கு கண்ணு 2 வெளியில் வந்து விழுந்துருது. ஸோ சாதம் வச்சாச்சு. அடுத்தாப்பில் நம்ம பரங்கிக்காய் காய் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். வானலியில் எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்ச கையோட தாராளமாக பெருங்காயம் போடணும். எப்பயுமே பரங்கிக்காய் கேஸ் ஐட்டம். பெருங்காயம் போட்டாக்கா கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நீ பெயின் இருக்கிறவா கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரிகர் பண்ணும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. சரி, நிறையா பேர் வந்து மெட்டல் ஸ்பூன் யூஸ் பண்ணால் சத்தம் வருது அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து இந்த சிலிக்கான் ஸ்பூன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்கிட்ட உட்டன் ஸ்பூன் இருக்குது. பட் எனக்கு என்னமோ உட்டன் ஸ்பூன் அவ்வளோவா பிடிக்கிறதே இல்லை. ஸோ அதனால் சிலிக்கான் போட்டிருக்கேன். நான் கூடிய சீக்கிரம் அது வந்து வந்துருத்துனாக்கா அதை நான் ஷார்ட்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுட்டாக்கா சீக்கிரமாகவே காய் வெந்துடும்.
சின்ன குட்டி டீஸ்பூனால் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து காஷ்மீரி சில்லி வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ கலரும் இருக்குமே தவிர காரம் ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணி போடுறச்ச அந்த மேலே அந்த பீஸாக இருக்கிறது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் வாசனைக்கு. இதுக்கு தண்ணி தெளிக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த உப்பு போட்ட கையோடையே அதில் ஒரு ஜலம் வரும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். அதர்வைஸ் ரொம்ப குழஞ்சி போயிடும். பரங்கிக்காய் பொதுவாக சீக்கிரமாக வெந்துடக்கூடிய காய் தான். அதனால் அப்படியே வதங்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வெந்துடுத்து, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் போடலை, உடச்சேன். இன்றைக்கி அகெயின் ஒன் மோர் ஃப்ளாப். தேங்காய் இஸ் நாட் குட். ஸோ அதனால் டெசிகேட்டட் கோகோனட் போடுறேன். இதை போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டேல் அப்படின்னாக்கா இதில் உள்ள அந்த ஆயிலினஸ் வந்து ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இதுவுமே போடலாம், தப்பு ஒன்றும் இல்லை. என்ன வாசனை அந்த டெசிகேட்டட் கோகோனட் போட்ட அடுத்த நிமிஷமே. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு தேங்காய் போட்ட பரங்கிக்காய் காய் வந்து ரெடி ஆகிடும். சண்டேக்குண்டான தளிகை ரெடி ஆகிடுத்து. பார்த்தேன் அப்படின்னாக்கா முருங்கைக்காய் போட்டு பேஸ்ட் அரைச்சி போட்டு ஒரு சாம்பார் பண்ணியிருக்கேன். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். டேஸ்ட் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். கன்சிஸ்டன்சி வந்து ஹோட்டலில் ஜலமாக தான் கொடுப்போம். நான் வந்து கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கேன். சாதம் சுட சுட இருக்குது. தயிர், அப்புறமா பரங்கிக்காய் தேங்காய் போட்ட காய் ரெடி பண்ணியிருக்கேன். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.